ஒருமுறை காலமேக புலவர்கிட்ட அகந்தை கொண்ட ஒரு புலவர் பேச்சு கொடுக்கிறாரு. அந்த நபர், ஐயா நீர் பெரிய புலவர் என்று பேசிக் கொள்கிறார்களே, உம்மால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமான்னு கேட்கிறாரு. அதற்கு காலமேக புலவர், முருகன் அருளால முடியும், வேல்ல தொடங்கவா மயில தொடங்கவான்னு கேட்கிறாரு. அந்த அகந்தை கொண்ட புலவரோ, வேலையும் தொடங்க வேண்டாம், மயிலையும் தொடங்க வேண்டாம், செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடித்தால் போதும் என்று குசும்பாக கூறிவிட்டார். என்ன கொடுமை இது! இறைவனை, முத்தமிழ் முதல்வனை செருப்பு என்று தொடங்கி விளக்குமாறு என்று முடிப்பதா? அது தகுமான்னு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க. ஆனா காலமேக புலவர் கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையாம அவருடைய புலமையை இங்கு அழகாக நிரூபணம் செய்தார். அகந்தை புலவர் கேட்டுக்கொண்டபடியே முருகனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல், செருப்புக்கு வீரர்களை சென்றொழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புள்ள, மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீட்டிற்கும் வண்டே விளக்குமாறே. அதாவது செரு என்றால் போர்க்களம் என்று பொருள், செருப்புக்கு என்றால் போர்க்களம் புகும் என்று பொருள்படும். அப்படி போர்க்களத்தில் புகுந்த வீரர்களை வெற்றி கொள்ளும் முருகனை அணைத்துக் கொள்ள துடிக்கிறது உள்ளம். குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீட்டிற்கும் வண்டே, அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறு உன்னை கேட்கிறேன் என்று பாடலை முடித்திருந்தார். இங்கே விளக்குமாறு என்பதற்கு விளக்கம் சொல்லும்படி என்று பொருள் கொள்ள வேண்டும்.